ஒரு காதல். ஐயா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு விஷயமா அம்மா நான் வந்திருக்கேன். வணக்கம்மா. வாங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. வரேன் தலைவரே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தலைவரே. வீட்டுல யாரையும் கூட்டு வரலையா? உங்களை மாதிரி ஒரு வீடா இருந்தா கூட்டு வந்திருப்பேன். புரியுது புரியுது. சரிங்க தலைவரே. வாங்க உள்ள வாங்க. சரிங்க தலைவரே. இவங்களாம் திருந்தவே மாட்டாங்களா? வளைகாப்புக்கு வந்த இடத்துல கூட கடமை தவறாம கோஷம் போடுறானுங்க. இத அரசியல் கூட்டம்னு நினைச்சுக்கிட்டானுங்களா? இதுக்காக தான் அந்த மினிஸ்டர் பொண்ணு கோவப்பட்டிருக்கு. அவ சொன்னதுல தப்பே இல்லை. ஆனா இங்க வரவங்கள நிறைய பேர் பார்க்க கிரிமினல் மாதிரி தான் இருக்காங்க. இதுல எத்தனை பேரை பத்தி சூர்யா சார் கிட்ட சொல்றது? சின்ன மட்டும் வாசல்ல தனியா நிக்க வச்சுட்டு உள்ள ஜாலியா அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சார், உங்களை தான் பாராட்டி பேசிட்டு இருந்தேன். நம்பிட்டேன். ஓகே சார். புலம்பாம டியூட்டியை பாரு. எஸ் சார். கயல், எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. நீ என்னடானா அங்க குழந்தைங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இங்க மந்திரி பொண்ணுக்கு வளகாப்பு நடக்குது. அங்க அழகான சின்ன குழந்தைங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி குழந்தைங்கனாலே லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனா அதெல்லாம் மனப்பூர்வமா ரசிக்க என்னால முடியல பிரியா. என்ன கயல், இந்த நேரத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நீயும் புருஷனோட சேர்ந்திருந்தா உனக்கும் இந்த மாதிரி தான் வளகாப்பு நடந்திருக்கும். ஒருவேளை உனக்கும் அந்த மாதிரியே இதே போல குழந்தைங்க இருந்தாலும் இருந்திருக்கும். இல்ல பிரியா, நான் என்னோட லைஃப் பத்தி இப்ப பேசல. என்னோட நினைப்பெல்லாம் அந்த காணாம போன குழந்தை ஆர்த்தி மேலதான் இருக்கு. இந்நேரம் அவ எப்படி இருக்காளோ தெரியல. அவளை தேடுற வேலையெல்லாம் விட்டுட்டு நாமெல்லாம் இங்க வளகாப்புக்கு வந்திருக்கோம். அதான் எனக்கு கவலையா இருக்கு பிரியா. அதுக்கு இப்ப என்ன பண்றது கயல்? சூர்யா சார் திடீர்னு நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. அவரும் கூடவே இருக்காரு. இந்த நிலைமையில நாம என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்ல பிரியா. நான் அவருக்கு தெரியாம இங்க இருந்து கிளம்பி போலான்னு இருக்கேன். இப்படியே காலத்தை கடத்திட்டு இருந்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் பிரியா. தேங்க்யூக்கா. என்னம்மா நீ பார்த்து போக கூடாதா? இந்நேரம் கீழே விழுந்திருந்தா என்ன ஆகுறது? தேங்க்ஸ்க்கா. அண்ணா நான் கீழே விழ மாட்டேன்க்கா. எப்படி சொல்ற? அதான் என்னை காப்பாத்த நீங்க இருக்கீங்களே. நல்ல புத்திசாலித்தனமா பேசுறியே. உன் பேர் என்ன? வாணி. நைஸ் நேம். சரி, போய் ஜாக்கிரதையா விளையாடணும், ஓகேவா? சரிங்கக்கா. அக்கா, நீங்க போலீஸ்னு எனக்கு தெரியும். அதனால நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுறேன், சரிங்களா? இதை ஊதுனா நல்ல பெரிய பலூனா வரும். ஆனா நம்ம சின்ன பசங்களா இருக்கிறதுனால நம்மளால ஊத முடியல. அப்படி இல்லைன்னா இதை நம்ம பெரியவங்க கிட்ட ஊதி தர சொல்லி கேட்கலாமா? ஓ, கேட்கலாமே. சரி, யாரை ஊத சொல்லலாம்? அக்கா, இங்க கொஞ்சம் வரீங்களா? என்ன வாணி, என்ன வேணும்? அக்கா, இந்த பலூனை எங்களால பெருசா ஊத முடியல. நீங்க கொஞ்சம் ஊதி தரீங்களா? அவ்வளவுதானே, ஊதிட்டா போச்சு. குடு. அட, இங்கதான் இருக்காளா? வசதியா போச்சு. இங்க வச்சே சொல்லிடலாம். அங்கிள், நீங்களும் இங்க வாங்கல. இந்த பலூனை ஊதுங்க. நீங்க ரெண்டு பேர்ல யார் பெருசா ஊதுறீங்கன்னு போட்டி வச்சுக்கலாம்.
இந்தாங்க. என்ன போட்டியா? ம் எங்க 2 பேருக்குள்ள போட்டி வச்சா நான் தான் ஜெயிப்பேன். இப்ப பாரு, உங்க அக்காவுக்கு முன்னாடி நான் அதை விட பெருசா ஊதி காட்டுறேன். அக்கா நீங்களும் ஊதுங்கக்கா. ஏ போதும் போதும் அங்கிள். ஐயோ, ஏதோ பாவம் அடிச்ச மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ, சார், உள்ள ஏதோ பாவம் அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார். ஹலோ, நான் தான் பலூன் ஊதி வெடிக்க வச்சேன். ஏ உங்களுக்கெல்லாம் பலூன் ஊதி விளையாடுற வயசா ஆகுது. அதுவும் நீங்க பலூன் ஊதி விளையாட என்னோட கையில் தான் கிடைச்சால ஆஃபீஸர். நீங்க வர வர கையில் விஷயத்துல ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு முறைக்கிற? அதான் பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உன் பிரச்சனை? இல்ல சார், நம்மளை நம்பி இப்படி மினிஸ்டர் வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்களே, அவங்கள பத்தி யோசிச்சு பார்த்தேன். சரி, நீ போய் வெளியில கவனமா பாரு, நான் வந்துடுறேன். எஸ் சார். சொல்லு கயல், இப்ப என்னதான் உன் பிரச்சனை? பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே. அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இது என்ன இப்பதான் என்ன புதுசா பாக்குற மாதிரி கேக்குறீங்க? ஆமா, இது வரைக்கும் நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவத்தோட இருந்தோம். இப்ப அந்த கோவம்லாம் குறைஞ்சு மறுபடியும் நாம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு புதுசா தான் பாக்குறோம். இங்க பாரு, இது நம்ம லைஃப்ல பார்ட் 2. மறுபடியும் ஒரு காதல் கதை. நாம பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடரலாம். சொல்லு கயல், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அதனால தான் என்னால உங்களை யாருக்கும் விட்டு தர முடியல. உன்னை யார் விட்டு தர சொன்னா? விட்டு தர முடியலன்னா பேத்து கொடு, உன் கூடவே காலம் பூரா இருக்கேன். நீங்க தானே மறுபடியும் ஒரு காதல் கதைன்னு சொன்னீங்க. அப்படின்னா அந்த காதல் கதையில லவ் ப்ரப்போசல், கல்யாணம் இதெல்லாம் இல்லையா? இப்ப என்ன, லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அவ்வளவுதானே? இப்ப ப்ரப்போஸ் பண்றேன் பாரு. I love you, Kayal.
சரி, அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்ல. எனக்கு கயல் மாதிரி பிடிவாதமா ஒண்ணு, அப்புறம் இந்த சூர்யா மாதிரி மீச வச்சு ஒண்ணு பெத்து கொடு போதும். அதெல்லாம் முடியாது. ஏன்னா நீங்க தான் அவ கூட ஊர் சுத்துறீங்களே. கயல், அதெல்லாம் சும்மா. அவ ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிட்டா, அதனாலதான் போனேன். அதெல்லாம் தெரியாது. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரி, என்ன மன்னிச்சிரு. இப்படி கேட்டா ஒத்துக்க முடியாது. சரி, அப்ப எப்படி கேட்கணும்னு சொல்லு, அதே மாதிரி கேட்டுறேன். அதுவும் தெரியாது. ஆனா நான் மன்னிக்கிற மாதிரி கேட்கணும். ஓ, போதுமா? இதெல்லாம் பத்தாது. இதே மாதிரி 100 தடவை கேட்கணும். அப்பதான் நான் மன்னிப்பேன். கயல், என்ன கயல், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பிரியா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அங்க நம்ம டீம்ல எல்லாரும் மினிஸ்டர் கூட போட்டோ எடுக்கிறாங்க. வா, உன்னையும் கூப்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லிட்டீங்கல்ல? ஆமா சார். இதோ என்ன இது, இந்த இடத்துல மினிஸ்டர் பொண்ணோட வளகாப்ப பார்த்ததும் மனசு அலப்பாயுதே. மனசுக்குள்ள தேவையில்லாத கற்பனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே தான் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும். சார், போட்டோ எடுத்துலாமா? வாமா, நீ வந்து நில்லு. சார், கொஞ்சம் லெஃப்ட் வாங்க சார். சார், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க சார். சரி, உங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இருங்க இருங்க, எங்கேயும் போகாதீங்க. இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். வாங்கப்பா. சரி சரி, பாத்து வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. சரி, நான் வரேன். ஏங்க, எங்க எல்லாரையும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் ஒண்ணா சேர்ந்து நில்லுங்க. ரெடி? அன்பு, எங்க போறீங்க? நாங்க ஒன்னா நிக்கிறோம். நீங்க ஜென்ஸ் பெட்டாலியன்ல, நீங்க போய் ஓரமா நில்லுங்க.
ச்சே, கயல் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டேன்ட்டாங்களே. வெள்ளை பண்ணி உனக்கு இருக்குடி, கயல் என்னோட ஏஞ்சல், அவ என் இதயத்தில் இருக்கா. போலாமா? சரி வா. ம் அக்கா 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 நில்லுங்கக்கா, நானும் உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கலாம். அங்கிள் 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 நீங்களும் வாங்க, நீங்களும் இங்க வந்து நில்லுங்க வாங்க. இந்த குழந்தை ஒரே ஒரு பலூனை ஊத வச்சு சூர்யா சாரையும் கையிலையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் போலீஸ் அங்கிள் தான் சொல்லி பலூனை ஊதி கொடுத்துருப்பேன். இந்நேரம் நானும் கையில் கூட நின்று ஒரு குடும்ப ஃபோட்டோவை எடுத்திருப்பேன். ரெடி? அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்லிப்பர் போட்டு வந்துடுறேன். சார், போட்டோ எடுத்தாச்சு சார், வாங்க. அன்பு எதுக்கு வீட்டுக்கு பின்பக்கமா வந்து நின்று அழுதுட்டு இருக்காரு? அன்பு, எப்போ வந்தீங்க கயல்? என்னாச்சு அன்பு? எதுக்காக இப்படி தனியா வந்து நின்று அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கயல், கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான் எடுத்துட்டு இருந்தேன். அன்பு, எதுக்காக என்கிட்ட போய் சொல்றீங்க? எத்தனை நாளா நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கண்ணில் தூசி விழறதுக்கும் நீங்க அழறதுக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சூர்யா சார் திட்டினாரா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சூர்யா சார்லாம் சின்ன எதுவுமே சொல்லுங்க, இது வேற விஷயம். சரி அன்பு, நீங்க சொல்ல தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அந்நியமா நினைச்சா என்கிட்ட சொல்ல வேணாம், பரவாயில்ல விடுங்க. ஐயோ, நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்கலங்க. அது ஒன்றும் இல்லை கயல், எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களுக்கும் இப்படிதான் வளகாப்பெல்லாம் பண்ணாங்க. இந்த வளகாப்பை பார்த்ததும் எனக்கு எங்க அக்காவோட ஞாபகம் வந்துருச்சு, அதான். அட, இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் அன்பு. இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நீங்க லீவ் சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? அவங்கள பார்க்க முடியாது கயல், ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பிரசவத்துல கிரிட்டிக்கல் ஆகி இறந்துட்டாங்க. இன்னைக்கு மினிஸ்டர் பொண்ணுக்கு வளையல் போடுறத பார்த்ததும் எங்க அக்காவுக்கு வளையல் போட்ட சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. அதான்
எங்க அக்கா இறந்து போன பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா, அப்படியே அழுதுட்டேன். சாரி அன்பு, ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவும் நான் உங்களை ஜாலியான ஒரு பர்சனாக தான் பார்த்துருக்கேன். எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க, எது சொன்னாலும் சிரிச்சிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்களே இன்னைக்கு கலங்குறீங்கன்னா உங்க மனசுக்குள்ள உங்க அக்கா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அன்பு. கவலைப்படாதீங்க அன்பு, உங்க அக்காவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். கூட பிறந்த அக்கா தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்க எவனும் தப்பானவனா இருக்க முடியாது. நீங்க கண்டிப்பா நல்லவர் தான் அன்பு. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பா.